இதே நாள் போன வருஷம் இந்த இடத்துல மழையின் காரணமாக இடி விழுந்ததா அந்த நேரத்தில் இந்த கட்டடம் மண்ணோடு மண்ணாக பொதிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. இந்த பகுதிக்கு வந்தபோது தான் தெரிஞ்சது எத்தனை உயிர்கள் மண்ணுக்குள்ளே பொதிஞ்சிருக்கு. இந்த கட்டட இடிபாடுக்குள்ளே எவ்வளோ பேர் சிக்கியிருக்காங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே சுற்றி இருந்தது யாருக்குமே தெரியல. ஆனாலும் தொடர்ந்து இந்த செய்தியை சேகரிக்கும் போது பல்வேறு இடையூறுகள் இருந்தது. அதையும் தாண்டி தான் செய்தியை சேகரித்தோம். கடந்த ஆண்டு இதே நாளில் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வான்மழை கொட்டி தீர்த்தது. பிற்பகலில் தொடங்கி சில மணி நேரம் தொடர்ந்து கொட்டியதால் சாலை எங்கும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மாலை 5 மணி அளவில் அலுவலகத்துக்கு வந்த தொலைபேசி தகவல் போரூர் பகுதியில் கட்டிடம் ஒன்று சரிந்து விழுந்து விட்டதாக கூறியது. விபத்து குறித்த செய்திகளை வழங்க எங்களது குழு உடனடியாக புறப்பட்டது. கூடுதல் தகவல் எதுவுமே கிடைக்காத சூழலில் சம்பவ இடத்தை நோக்கி விரைந்தோம். அப்போதுதான் வழக்கத்திற்கு மாறாக ஒரு அசாத்தியமான சூழல் நிலவியது. கருத்து பார்த்தீங்கன்னா மீட்பு பணி நேரடியாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்டுவார். இந்த காட்சியை பார்க்கலாம். அதாவது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாக நடைபெற்ற சம்பவம். தொடர்ந்து அதுக்கான மீட்பு ஈடுபட்டிருக்காங்க. இது புது கட்டிடங்கிறதுனால இந்த கட்டுமான பணி நீங்கள் பார்க்கும்போது தெரியுது. இது புது கட்டிடம். இந்த ஒரு தலைமை உள்ள இறங்கி இருக்கு. இங்கே வாகனம் கூட சேதமடைஞ்சிருக்கு இதில் காணலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ மீட்பு பணியில் தீயணைப்பு துறையினர் அந்த இடிபாட்டிக்குள்ள சிக்கியர்களை மீட்பதற்காக வேகமான பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒருவர் மீட்கும் பணியும் ஈடுபட்டு வருகிறது. ஒரு உள்ள சிக்கியிருக்காரு, அவரை தூக்குறதுக்கான பணி நடந்துகிட்டு இருக்கு. கட்டட இடிபாடுகளுக்குள் எவ்வளவு பேர் புதையுண்டனர், எத்தனை மாடி கட்டடம் என்பது போன்ற முழு விவரமும் தெரியும் முன்னரே நேரலை செய்ய நேரிட்டது. தற்போது சிலிண்டர் ஒன்று திடீரென அதிலிருந்து வெடிக்கும் ஒரு அபாயம் ஏற்பட்டதால் இங்கு உள்ள பீதி ஏற்பட்டு பொதுமக்கள் திடீரென ஒரு ஓட்டத்தை பிடிக்க வேண்டிய சூழ்நிலை எழுந்துள்ளது. இடி தாக்கிய போது ஒரு நொடியில் 11 மாடி கட்டடமும் மளமளவென சரிந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் பதற்றத்துடன் அச்சம் விலகாமல் கூறியது இன்றும் நெஞ்சை விட்டு அகலவில்லை. சார், இதுல வந்து எவ்வளவு பேர் எந்த அருண் என்ற பேசுகிற பில்டிங்ல கேக்குறீங்களா? பில்டிங்ல 30 பேர் மேல தான் இருப்பாங்க. எனக்கு போன் வந்து கம்மல இருந்து இந்த மாதிரி பக்கத்துல வந்து பில்டிங் இடிஞ்சு ஒடிஞ்சு போச்சு, நீங்க வாங்க ஓனர் கூட இல்லன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, அதுதான் வந்தேன். வந்து பார்த்தா எங்க சூப்பர்வைசர் உள்ள மாட்டிருக்காரு. எங்க சூப்பர்வைசர் தான் உள்ள இருக்காரு. ஆமா, இல்ல போன்ல பேசினாரு. ஆனா போன்ல வந்து டார்ச் மட்டும் தான் அடிச்சாரு. போன்ல பேச முடியல அவரால். டார்ச் மட்டும் அடிச்சு காட்டினாரு. அந்த டார்ச் மூலியமா தான் உள்ள போயிட்டு அவர் தண்ணி கொடுத்தோம். தண்ணி கொடுத்தாச்சு. ஆனா கால் வந்து பீம் வந்து அந்த கால் மேல உட்காந்துருக்கு. அதனால எடுக்க முடியல. அதுக்காக தான் ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணி வர வச்சு இப்ப எடுத்துட்டு இந்த ராட்சச கிரேன்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. மேலும் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுல எவ்வளவு பேர் சிக்கியிருக்காங்கிறது முழுமையான தகவல் தெரிய வரல. தொடர்ந்து அதுக்கான பணி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த காட்சி நேரடி காட்சி நீங்க பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் இந்த காட்சியை காட்டுற காட்சியை பார்க்கலாம். உள்ளே சிலர் சிக்கியிருக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. விபத்து குறித்த செய்தியை புதிய தலைமுறை நேரலையில் வழங்கிய பின்னரே அதிகாரிகளின் கவனம் அப்பக்கம் திரும்பியது. மீட்பு பணிகள் ஆரம்ப கட்டத்தில் சாதாரணமாகவே இருந்தது. நேரம் செல்ல செல்ல நிலைமையின் வீரியம் அனைவருக்கும் புரிய மீட்பு பணிகள் துரிதமாயின.
சாலைகள் எங்கும் இருபுறமும் மீட்பு பணிகளுக்கான வாகனங்கள், அவசர ஊர்திகள், தீயணைப்பு வாகனங்கள், காவல்துறை வாகனங்கள் என அப்பகுதி முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்தன. சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு அமைச்சர் TKM சின்னையா, சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் மற்றும் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரத் தொடங்கினர். அப்போதைய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் காலதாமதமாகவே சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகள் குறித்து விளக்கமளித்தார். சார், இது முகலிவாக்கத்தில் இப்போ இந்த 11 ஸ்டோரி பில்டிங் ஒன்று கொலாப்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த டெப்ரி ரிமூவலுக்காக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க. இது போக வந்து ஒரு 15 JCB ப்ளஸ் ஆம்புலன்ஸு எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கோம். பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ SDRF ஃபோர்ஸ் ஒன்று அடிஷனலாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெப்ரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதுனால இப்போ ஆப்ரேஷன்ஸ் முழு வீச்சில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்பதற்கான பணிகளில் ஈடுபட்ட மீட்பு குழுவினர் பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. என்ன பண்றீங்க? ஒரு புறம் மலைத்தூறல், மற்றொரு புறம் போதிய வெளிச்சமின்மை. போதுமான அளவிற்கு நவீன உபகரணங்கள் இல்லாமல் தீயணைப்புத் துறையினர் தவித்தனர். மருத்துவ ஊழியர்களும் அவசர ஊர்தி ஊழியர்களும் முனைப்புடன் செயல்பட்டு இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை உயிருடன் மீட்க உதவினர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உடனடியாக அவங்களுக்கு வந்து ஐவி லைன் எனப்படக்கூடிய அந்த நீர் சத்து, அதாவது டீஹைட்ரேஷன் ஆகிருக்கும், அதை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சிஜன் கொடுத்துருக்குறோம். காயங்களுக்கான மருந்து, அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக்சர் ஆகிருந்து அதுக்கான ஸ்ப்ளிண்டிங், இந்த மாதிரியான முதலுதவி சிகிச்சைகள் அளிப்பதற்கான எல்லா வசதிகளோடு செய்திருக்கிறோம். இடிந்து விழுந்த 11 மாடி கட்டடத்தில் ராட்சச கம்பிகள் இருந்ததால் இடிபாடுகளை அகற்ற முடியாமல் மீட்பு குழுவினர் திணறினர். வேலூரிலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தது. நவீன உபகரணங்களுடன் மீட்பு பணியில் அவர்கள் களமிறங்கினர். கட்டிடத்தினுடைய முன்பாதியில் தரைத்தளம் முடிந்து பேஸ்மெண்ட்டுடைய தேடுதல் மற்றும் மீட்பு பணி நிறைவடைந்து விட்டது. கட்டிடத்தினுடைய பின்பாதியிலே இப்பொழுது தரைமட்டம் மற்றும் பேஸ்மெண்ட்டிலே தேடுதல் மற்றும் மீட்பு பணி பாக்கி இருக்கிறது. 3 குழுக்களுமே மாநிலத்தினுடைய மீட்பு பணியினரும் சரி, NDRFும் சரி இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சுகாதாரத்துறை என தமிழக அரசின் அனைத்து துறைகளும் மீட்பு பணியில் முடுக்கிவிடப்பட்டன. கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மோப்ப நாய்களும் நவீன கேமராக்களும் பயன்படுத்தப்பட்டன. உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஒருபுறம் அவசர ஊர்திகளில் எடுத்துச் செல்லப்பட, உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் சற்றும் தாமதம் ஏற்படாமல் உடனடியாக அருகே உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.
விபத்து குறித்து தெரியப்படுத்தப்பட்டிருந்ததால் மருத்துவமனைகளில் ஏற்கனவே அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்ததாக கூறினார் மருத்துவர். விபத்து நேரிட்ட மௌலிவாக்கம் பகுதி முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. இடிந்து விழுந்த கட்டிடத்தை சுற்றிலும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை வெளியாட்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்ததால் பிற பகுதிகளிலிருந்து அங்கு சென்றிருந்த மக்கள் உணவு குடிநீர் இன்றி அவதிக்குள்ளானார்கள். அதற்கு நாமும் விதிவிலக்கல்ல. அந்த நேரத்தில் இந்த பகுதியில் எல்லா கடைகளுமே அடைக்கப்பட்டிருந்தன. இந்த பகுதி முழுவதும் வாகன நிறுத்தம் அதிகமாக இருந்தாலும் இந்த பகுதியிலிருந்து ஒரு பகுதி கடந்து போக முடியல. சுமார் 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அனைத்து பகுதியிலும் சீல் வச்சு விட்டாங்க. உள்ளே யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்களும் இங்கேருந்து வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் இரவு சாப்பாடு கூட எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் தொடர்ந்து இந்த செய்தி சேகரிப்பில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தோம். விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் அனைத்து துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீட்பு பணியில் ஈடுபடுமாறு முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவுறுத்தினார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த தமிழக அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவின் சேவையை திறம்பட பயன்படுத்தி கொண்டது. அடுத்த நாளே முதலமைச்சர் ஜெயலலிதா சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டார். சம்பவம் குறித்து கேட்டறிந்த அவர் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினார். பின்னர் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா விபத்தில் சிக்கி உயிருடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். காயமடைந்தவர்களின் நிலை குறித்தும் அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் மருத்துவரிடம் அவர் கேட்டறிந்தார். It appears that the building plans that were approved are not strictly adhered to by the builders. There was nothing wrong with the plans that were submitted for approval, but the builders knowingly committed many violations and did not adhere to the plans that were approved. It is too early to say exactly what went wrong, but there appears to have been a serious structural defect. அதைத் தொடர்ந்து விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவிகளை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். மண்ணில் புதைந்தவர்களை மரணத்தின் விளிம்பிலிருந்து காப்பாற்றும் போராட்டம் 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் 24 மணி நேரமும் இடைவிடாது பணியாற்றியது மறக்க முடியாத ஒன்று. மீட்பு பணி ஒருபுறமும் இடைவிடாத மலைத்தூறல் மறுபுறமும் தொடர விபத்து நடந்து 3 நாட்கள் கடந்தும் அப்பகுதியில் பிணவாடை அடிக்க தொடங்கியது. தொற்று நோய் பரவாமல் தடுக்க மீட்பு பணி ஊழியர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டது. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை வைத்தார். விபத்தில் சிக்கியவர்களில் பெரும்பாலானோர் ஆந்திராவைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள்தான். எனவே ஆந்திர அரசும் மௌலிவாக்கத்துக்கு அதிகாரிகளை அனுப்பி வைத்தது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் அமைச்சர்களும் சம்பவ இடத்திற்கே நேரில் வந்து நிலைமையை ஆய்வு செய்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு நிவாரண தொகையும் அறிவிக்கப்பட்டது. கட்டுமான விதிமீறல்கள்தான் விபத்துக்கு காரணம் என காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. கட்டட ஒப்பந்ததாரர் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இடிந்து விழுந்த கட்டடத்தை சுற்றியுள்ள வீடுகளில் குடியிருந்தவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். இதனால் வேறு வழியின்றி வாடகை வீடுகளில் குடியேறிய அவர்கள் இன்று வரை தங்கள் சொந்த வீடுகளுக்கு செல்ல முடியவில்லை என்று ஆதங்கப்படுகின்றனர்.
போன வருஷம் இதே 28ஆம் தேதி இந்த பில்டிங் விழுந்தது. நாங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருந்தோம். இடியோ மின்னலோ எதுவும் கிடையாது, மழை தான் பேஞ்சிட்டு இருந்தது. சலசலன்னு சவுண்டு கேட்டுச்சு. நாங்களாம் உள்ளே தான் இருந்தோம். டக்குன்னு சலசல சவுண்டு கேட்குதேன்னு வெளியே வந்து எல்லாம் ஒரே சவுண்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற பில்டிங் வந்து எங்கள் வீட்டு மேலே விழுந்துருச்சு. நாங்கள் உயிர் தப்பிச்சு வந்ததே கடவுள் பொருள் ஆகிப்போச்சு. அதுலேருந்து மன உடச்சல் ஆகிப்போச்சு. வீடு இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி வெளியில் இருக்கிறோம். சரிந்து விழுந்த 11 மாடி கட்டிடம் அருகில் இருந்த வீடுகளையும் விட்டு வைக்கவில்லை. பக்கத்தில் இருந்த சிலரது வீடுகள் மீதும் சரிந்து விழுந்ததில் அந்த வீடுகளும் பாதிக்கப்பட்டன. இடிந்து விழுந்த 11 மாடி குடியிருப்பில் வீடு வாங்க முன்பணம் செலுத்திய சிலர் ஒப்பந்ததாரரிடம் முறையிட்டு பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டனர். ஆனால் அக்கம் பக்கத்தில் வீடுகளில் இழந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கவில்லை. அவங்க என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு இழப்பீடு வரும்போது நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துல வீடு கட்டி வாழ்கிறதுக்காக நாங்கள் வழிமுறை செஞ்சு தருவோம்னு சொல்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் இன்னே உட்காந்துருக்குறோம். கடந்த 1 வருடமாக நாங்கள் வந்துட்டு போகிறோம். ஏதாவது ஒரு அதிகாரி வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் தினமும் வரோம். நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த இன்னும் சிலரின் நிலையோ மிகவும் பரிதாபம். வங்கியில் கடன் வாங்கி சொந்தமாக வீடு கட்டிய அவர்கள் தற்போது வாடகை வீடுகளில் வசிக்கின்றனர். வீடு கட்ட வாங்கிய வங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாமலும் புதிதாக குடியேறிய வீட்டிற்கு வாடகை செலுத்த முடியாமலும் அவர்கள் அவதிப்படுகின்றனர். வங்கிகள் தரும் மிரட்டல்களை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் தவிக்கின்றனர். நேராக பேங்க்குக்கும் கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து வீடு இடிஞ்சு போச்சு, எங்களோட வீடு நிலைமை எப்படி இருக்குதுன்னு ஃபோட்டோஸும் எடுத்து அனுப்பணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நான் கட்டி தான் ஆகணும், பேங்க் லோனை கட்டி தான் ஆகணுன்ற எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, மிரட்டுறாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலைங்க. எங்களுக்கு அதாவது தற்கொலையை தூண்டுற மாதிரி இருக்குது. எனக்கு இவங்க செய்கிறது வந்து அந்த டார்ச்சரால் வந்து தினம் எங்களால் வீடு இடிஞ்சது ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு பேங்க் லோனை நாங்கள் வந்து கட்ட மாட்டேன்னு சொல்லலை, எங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைங்க, நாங்கள் கட்டுறோம் தான் சொல்கிறோம். முடியாது, கட்டி தான் ஆகணும்னு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. கட்டட விபத்திற்கான காரணத்தை கண்டறியவும் புதிய விதிமுறைகளை உருவாக்கவும் தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தது. அவரும் சம்பவ இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் விசாரணையை முடித்து அரசிடம் அறிக்கையும் அவர் தாக்கல் செய்தார். இந்த விபத்து ஏற்படுத்திய அதிர்ச்சி கட்டுமான துறையில் நடைமுறையில் உள்ள விதிகளை ஆய்வுக்குட்படுத்தியுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகளும் விதிமீறி கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டடங்களை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். மவுலிவாக்கம் சம்பவம் நடந்து ஓராண்டை எட்டியுள்ள நிலையிலும் விதிமீறல் கட்டடம் தொடர்பாக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. பாதிக்கப்பட்டவர்களின் மனதில் ஆறாத வடுக்களையும் தீராத சோகத்தையும் ஏற்படுத்தி சென்றுள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் தவிர்ப்பதற்கு விழிப்புணர்வு ரொம்ப அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. அரசு கடுமையான சட்டங்கள் மூலமும் அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க முடியும். மனித உயிர் சேதங்களையும் பொருளாதார சிதைவுகளையும் தடுப்பதற்கு கடுமையான சட்டங்கள் மூலமும் தண்டனைகள் மூலமாக இதை குறைக்க முடியும். இந்த வழக்கு மவுலிவாக்கம் என்ற பெயரை கேள்விப்பட்டவுடன் அந்த அடுக்குமாடி கட்டடங்கள் சிதைவுண்டுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. தமிழகத்தில் மிகப்பெரிய விபத்துக்கள் ஒன்றான அந்த மவுலிவாக்க கட்டட விபத்து என்பது மக்கள் மனதில் இன்னும் ஆறாத வடுவாகவே உள்ளது.